அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்ற வகுப்பு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் முடிச்சிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் ஸ்ட்ரெயிட் இன்டு த டாபிக் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதாவது அரசியலமைப்பு சாசனத்தில் குறிப்பிட்டிருக்கப்பட்ட அமைப்புகள் குறித்தும் அதில் குறிப்பிடாத சில அமைப்புகள் குறித்தும் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் டேரெக்டாக இந்த டாபிக் வந்துட்டேன். இதை ரொம்ப ஈஸியாகவும் படிச்சிடலாம். ஜஸ்ட் டேப்லோ காலம் யூஸ் பண்ணி மட்டுமே அதை நம்மளால் படிக்க முடியும். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் என்னென்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் பார்க்க போகிறோம். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன வேலை செய்யுது அப்படின்னா, இந்தியாவுக்கு தேர்தல் நடத்துது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆர்டிகல் 324 ஆர்டிகல் 329 வரைக்கும் இதுக்கான ஆர்டிகல்ஸ் எல்லாமே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இது அரசியலமைப்பு சாசனத்தில் எந்த பகுதியில் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 15 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் நம்மளால் இதை பார்க்க முடியும். ஸோ இந்த தேர்தல் ஆணையம் குறித்து முக்கியமான தகவல் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது எப்படி உருவாகுது, இது யாரை நியமிப்பாங்க, இந்த அதிகாரிகளை, இவங்களுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம எளிமையாக ஒரு குயிக் ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஆரம்ப காலத்தில் ஒரு நபர் கொண்ட ஒரு அமைப்பாக தான் இருந்தது. சிங்கிள் மெம்பர் பாடியாக தான் இருந்தது. லேட்டர் தான் மல்டி மெம்பர், அதாவது 3 நபர்கள் கொண்ட அமைப்பாக மாறியிருக்கு. குறிப்பாக 1991 பிறகு இன்றளவும் அது 3 பேரை கொண்ட ஒரு அமைப்பாக மாறியிருக்கு. ஒரு தலைவரும் 2 உறுப்பினரும் அதில் இருப்பாங்க. ஸோ 1 சேர்மன் அண்ட் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. யார் என்னென்னங்கிறத பார்ப்போம். இவங்களை எப்படி நியமனம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். ஒரு தேடுதல் குழு இருக்கும், ஒரு தேர்வு குழு இருக்கும். தேடுதல் குழு அப்படின்னா சர்ச் கமிட்டி. யாரெல்லாம் இந்த சர்ச் கமிட்டி சில நபர்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும் பரிந்துரை செய்வாங்க இந்த குழுவுக்கு, தேர்வு குழுவுக்கு. இது பேர் தேர்வு குழு. இவங்க தேடுதல் குழு. இப்போ இவங்க பரிந்துரை செய்யக்கூடிய நபர்களை தான் இவங்க தேர்ந்தெடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கட்டாயம் கிடையாது. ஆனால் எனிஹவ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் இது. இவங்க சில நபர்களை இந்த தேடுதல் குழு சில நபர்களை பரிந்துரைப்பாங்க. அந்த நபர்கள்லேருந்து தான் பெரும்பான்மையாக இந்த தேர்வு குழு செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த தேர்வு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் பாருங்கள். நம்ம பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, யூனியன் கேபினட் மினிஸ்டர், மத்திய கேபினட் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன், மக்களவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர். அப்போ இந்த 3 பேர் தான் இந்த இதில் இருப்பாங்க, தேர்வு குழுவில் இருப்பாங்க. இந்த 3 பேரும் யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கணும், யார் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கணுங்கிறத பரிந்துரை செய்வாங்க. இவங்க பரிந்துரையின் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர், இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவார், நியமனம் செய்வார். சரிங்களா? ஸோ இந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா, தே கேன் நாட் பி ரீஅப்பாயிண்டட். ஒரு நபர் ஒரு தடவை தான் இருக்க முடியும். அவங்கள மறுபடியும் அந்த போஸ்ட்டில் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஆனால் கான்ஸ்டிடியூஷன் டசன்ட் டிபார் த ரிட்டையரிங் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஃப்ரம் எனி அதர் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் பை அ கவர்மெண்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் ஒரு தடவை தான் பணியாற்ற முடியும். அதில் உங்களை ரீஅப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை நீங்கள் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆகிட்டிங்கன்னா, செகண்ட் டைம் ஆல்சோ யூ கேன் நாட் பிகம் அ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஆனால் ரேதர் யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் some other post in any other department. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வேறு ஏதாவது ஒரு துறையில் ஒரு முக்கியமான போஸ்ட்டுக்கு போக முடியும். அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அதே துறையில் 2வது தடவை உங்கள் டென்யூர் கண்டினியூ பண்ண முடியாது, வேறு துறைக்கு போக முடியும். டென்யூர் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர் டென்யூரை கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணலை. இட் ஹாஸ் பீன் நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பு சாசனத்தில் குறிப்பிடலை இவங்களுடைய பதவி காலத்தை. ஆனால் நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் எலெக்ஷன் கமிஷனர்ஸுக்கும் அப்பாயின்மெண்ட், கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 6 வருடம் 65 வயதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. 6 வருடமோ அல்லது 65 வயது வரையோ, இது 2ல் எது ஃபஸ்ட்டு வருதோ அதில் முடிஞ்சிடும். எய்தர் யூ கேன் பி ஃபார் 6 years ஆர் யூ கேன் கண்டினியூ டு பி அன்டில் யுவர் ஏஜ் ஆஃப் 65. இது 2ல் எது ஃபஸ்ட்டு முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்போது ஒரு பாயிண்ட் இதில் நீங்கள் நோட் பண்ணணும், நம்ம கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணலை, இந்த சட்டம் தான் மென்ஷன் பண்ணுது. இது என்ன சட்டம்? அப்பாயின்மெண்ட், கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 தான் மென்ஷன் பண்ணுது. இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணுறது? சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை யார் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் ரிமூவ்டு பை த பார்லிமெண்ட் பை அ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதிகளை எப்படி பதவி நீக்கம் செய்வாங்களோ அதே போல தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தலைமை தேர்தல் ஆணையரை உங்களால் பதவி நீக்கம் செய்ய முடியும். 2 காரணத்துக்காக தான். ஒன்று மிஸ்பிஹேவியர், இன்னொன்று இன்கெப்பாசிட்டி. இது 2 இருந்தால் மட்டும்தான், இது 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களை பதவி நீக்கம் செய்ய முடியும். அது பாராளுமன்றம் தான் பதவி நீக்கம் செய்யும். அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனரை அப்போ யார் பதவி நீக்கம் செய்வாங்க? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் கமிஷனரை
சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய பரிந்துரை இருந்தால் மட்டுமே அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியும். அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பாராளுமன்றமும் எலெக்ஷன் கமிஷனரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் ரிமூவ் பண்ண முடியும். என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? ஸோ டு பி எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா எந்த குவாலிஃபிகேஷனும் இருக்க வேண்டாம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனில் இருந்தது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் எந்த குவாலிஃபிகேஷனும் மென்ஷன் பண்ணலை. அப்போ என்ன அர்த்தம்? எந்த குவாலிஃபிகேஷனும் வேண்டாம் தானே அர்த்தம். ஆனால் பின்னாடி வந்த சட்டம் அப்பாயின்மெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் எலெக்ஷன் கமிஷனருக்கும் சில குவாலிஃபிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு த பர்சன் ஷுட் பி ஆஃப் இன்டெகிரிட்டி, ஒரு நேர்மையான ஒரு நபராக அவர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹேவ் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன், தேர்தல் நடத்தக்கூடிய அனுபவம் வாய்ந்த நபராக இருக்கணும். மூணாவது ஹேவ் பீன் அன் ஈக்குவலன் டு அ செக்ரட்டரி டு த கவர்மெண்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். செக்ரட்டரி போஸ்ட்டில் நீங்கள் இருந்திருக்கணும் கவர்மெண்ட்டில், அரசில் செக்ரட்டரி லெவலில் இருந்தால் தான் யூ ஆர் எலிஜிபிள் டு பிகம் அ எலெக்ஷன் கமிஷனர். முன்னாடி இது கிடையாது. 2023 இந்த சட்டம் வந்த பிறகு தான் இது வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா கன்வென்ஷனலி என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் கேடர் ஆஃபீஸரை தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எனிஹவ் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அவங்களோட குவாலிஃபிகேஷன் சொல்லலை. ஸோ இட் இஸ் நாட் நெசசரிலி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஷுட் பிகம் அ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அன்னைக்கு. ஆனால் இப்போ 2023 வந்த சட்டப்படி என்ன ஆயிடுச்சு, செக்ரட்டரி லெவலில் இருக்கிறவங்க மட்டும்தான் தே கேன் பிகம் அ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனர் ஆர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு. சேலரி அண்ட் கண்டிஷன் அண்ட் சர்வீஸ் ஆஃப் ஆஃபீஸ், சேலரி என்ன? சேலரி வந்து பார்த்திங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எலெக்ஷன் கமிஷனர் சேலரி வில் பி ஈக்குவல் டு த கேபினட் செக்ரட்டரி. கேபினட் செக்ரட்டரிக்கு என்ன அளவுக்கு சேலரி இருக்கோ த சேம் சேலரி வில் பி ப்ரொவைடட் டு தெம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன சேலரி இருந்ததோ அந்த சேலரியை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை மாற்றி இந்த சட்டத்தின்படி மாற்றி 2023 வந்த அப்பாயின்மெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 சட்டத்தை மாற்றி யாரோட சேலரிக்கு ஈக்குவல் ஆக்கிட்டாங்கன்னா இட் ஹஸ் பிகம் ஈக்குவல் டு த கேபினட் செக்ரட்டரி சேலரி. ஸோ நம்ம இப்போ ஒரு மேஜர் பார்ட் பார்த்து முடிச்சிட்டோம். எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, என்ன டென்யூர், என்ன ரிமூவல் ப்ரொசீஜர், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன சேலரி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இவங்களோட பணி தான் என்ன? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பணி என்னென்னா மிக முக்கியமான 4 தேர்தல்களில் நடத்துகிறாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல், மாநில சட்டமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல். இந்த மாதிரி முக்கியமான மத்திய அளவில் இருக்கக்கூடிய மாநில அளவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எல்லா தேர்தல்களையும் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துது. இதில் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வைக்கணும். மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அப்போ என்ன பணி இருக்குது அப்படின்னா அவங்க அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களை மட்டும்தான் நடத்துவாங்க. ஸோ அது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வேறு என்னெல்லாம் இந்த பணி இருக்குது? எலெக்ஷன் கமிஷன் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸில் வேறு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வேறு என்னெல்லாம் முக்கியமான பணி இருக்குது பாருங்கள். தொகுதி மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ தொகுதி மறுசீரமைப்பு செய்வது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பது, தேர்தலை கண்காணிப்பது, நெறிப்படுத்துவது, கட்டுப்படுத்துகிறது. அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளித்தல் மற்றும் சின்னங்களை ஒதுக்கீடு செய்வது, இதெல்லாம் உங்களுடைய பணியாக இருக்குது. அப்போ அந்த சின்னங்கள் தொடர்பாகவோ இல்லை அங்கீகாரம் தொடர்பாகவோ ஏதாவது சர்ச்சை வந்து அந்த விவகாரங்களை அந்த சர்ச்சையை தீர்வு காணுவது. அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கு தேர்தல் விதிமுறைகளை தீர்மானிப்பது. வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படும் கட்சி பரப்புரை பட்டியலை தயாரிக்கிறது. அதுக்கப்புறம் தேர்தல் மோசடி, வாக்குச்சாவடி கைப்பற்றல், அதாவது பூத் கேப்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்தல் வன்முறை ஆகிய காரணங்களுக்காக தேர்தலை ரத்து செய்யக்கூடிய அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. பல்வேறு தொகுதிகளில் பல்வேறு காரணத்துக்காக தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த தேர்தல் ரத்து செய்யக்கூடிய அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி மிக முக்கியமான பணிகளை வச்சுருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எந்த மாதிரி செயல்படுது, தன்னிச்சையாக செயல்படுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டாக இருக்குது. நம்ம அதை வந்து மெயின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த கொஸ்டின்ஸை. அடுத்து மிக முக்கியமான அமைப்பாக நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் குறித்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஆர்டிகல் 280 மற்றும் 281 இதில் குறிப்பிட்டிருக்காங்க அரசியலமைப்பு சாசனத்தை. இது யார் நியமிப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் ஃபினான்ஸ் கமிஷனர்ஸை நியமிப்பாங்க. இவங்களுடைய பதவி காலம் யார் டிட்டர்மைன் பண்ணுவா? தி ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் சச் பீரியட் பை பிரசிடென்ட் இன் ஹிஸ் ஆர்டர். ஸோ குடியரசுத் தலைவர் எவ்வளோ காலம் அந்த ஃபினான்ஸ் கமிஷனர்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த டைம் வரைக்கும் இருக்கலாம். யூஸ்வலி 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இயர் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். ஒரே நபர் வந்து மறுபடியும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நிதி ஆணையங்களில் இருந்துக்கிட்டே இருக்கலாம் தொடர்ச்சியாக. 2012 இப்போ உதாரணத்துக்கு 2007 12 இருந்தாருன்னா 12 17 அந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்க முடியும்.
தென் ரிமூவல், இவரை யார் பதவி நீக்கம் செய்வாங்கன்னா ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் அவர் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அவங்கள அப்படி வச்சுருப்பாரு. இல்லை அவங்க வேண்டாம்னா குடியரசுத் தலைவர் எப்போனாலும் அவங்கள ரிமூவ் பண்ணிடலாம். தென் குவாலிஃபிகேஷன், சேர்மனும் 4 உறுப்பினர்களும் தான் இருப்பாங்க. மொத்தம் 5 பேர், ஒரு சேர்மன் 4 உறுப்பினர்கள். இப்போ அந்த உறுப்பினர்களுக்கு 4 உறுப்பினர்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னலாம்னா ஜட்ஜ் ஆஃப் அண்ட் ஹைகோர்ட்டாக இருக்கணும், ஆர் எலிஜிபிள் ஃபார் இட். ஒன்று உயர்நீதிமன்ற நீதிபதியாகவோ இல்லாட்டி உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆவதற்கு தகுதி உடையவராக இருக்கணும். 2வது ஸ்பெஷல் நாலேஜ் ஆன் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். அதாவது பொருளாதாரத்தில் அரசாங்கம் நிதி மற்றும் கணக்கு பற்றி சிறப்பு அறிவை பெற்றிருக்க வேண்டும். ஸ்பெஷல் நாலேஜ் ஆன் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தில் அறிவு பெற்றவராக இருக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபினான்ஷியல் மேட்டர் அண்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் நிதி பற்றிய பரந்த அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும். இந்த 4 குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். இதில் எதாக இருந்தால் தான் யூ கேன் பிகம் அ மெம்பர். சேர்மனுக்கு அப்போ என்ன குவாலிஃபிகேஷன்? எக்ஸ்பீரியன்ஸ் இன் த பப்ளிக் அஃபேர்ஸ். அதாவது தலைவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா பொதுப்பணிகளில் அனுபவம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அமைப்பு 280, 281 ஆர்டிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். எங்களோட டென்யூர் என்னன்னு குறிப்பிடப்படலை, ஆனால் பொதுவாக 5 வருஷம் கொடுக்கப்படும். தே ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட், மறு நியமனத்துக்கு மறுபடியும் அவங்க வந்து தகுதி உடையவர்கள் தான். ஆனால் இவங்களை யார் நீக்கம் செய்யலாம்? குடியரசுத் தலைவர் தான் நீக்கம் செய்வாங்க. அப்போ குவாலிஃபிகேஷன், இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? எலெக்ஷன் கமிஷன் மாதிரி இங்கே தகுதி கொடுக்காம இல்லை. எலெக்ஷன் கமிஷனில் தகுதி கொடுக்காமல் இருந்தாங்க, சட்டத்தின் மூலமாக தான் இப்போ தகுதியை கொண்டு வந்திருக்காங்க 2023. ஆனால் இந்த குவாலிஃபிகேஷன் இங்கே தகுதி பார்த்திங்கன்னா சேர்மனுக்கும் உறுப்பினர்களுக்கும் தகுதி கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சேர்மன் பார்த்திங்கன்னா பொதுப்பணியில் அனுபவம் மிக்கவராக இருக்கணும். அதே மாதிரி உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தகுதிகள் இருந்தால் தான் நீங்கள் உறுப்பினர்களாகவே ஆக முடியும். அப்போ இவங்களுடைய பணி பெருவாரியாக உங்களோட பணி என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். நெட் டேக்ஸ் ஷேர் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் நிதி பங்கீட்டை பண்ணி வைப்பாங்க. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆன் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி, மாநில அளவில் இருக்கக்கூடிய நிதி ஆணையம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிக்கும் இருக்கக்கூடிய பணங்களை அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்திலேருந்து பிரித்து கொடுப்பாங்க. கிராண்ட் இன் எய்ட் டு ஸ்டேட் பை சென்டர், இன் எய்ட் டு ஸ்டேட் பை சென்டர். கிராண்ட் இன் எய்ட் டு ஸ்டேட் பை சென்டர் அப்படின்னா என்ன? மாநிலங்களில் வருவாய் ஒட்டுமொத்த வைப்பு நிதியிலிருந்து உதவித்தொகை அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். கிராண்ட் இன் எய்ட் கொடுக்கலாம். தென் எனிதிங் பை பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் வேறு ஏதாவது சொன்னார்னா அதையும் செய்வாங்க. அப்போ அல்டிமேட்டாக இவங்களுடைய வேலை என்னென்னா நிதியை பங்கிட்டு யாருக்கு எவ்வளோ கொடுக்குறது, மத்திய அரசுக்கு எவ்வளோ, மாநில அரசுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அவங்களோட வேலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இது பார்த்துட்டா நம்ம ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்த மாதிரி தான், தனித்தனியாக பார்க்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. பாருங்கள், ஆர்டிகல் 315 323 வரைக்கும் இருக்கும். பார்ட் நம்பர் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் அது இருக்குது. பொதுவாக 9 to 11 மெம்பர் இருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷன் இது கொடுக்கல. இன் ஜென்ரல் 9 to 11 மெம்பர்ஸ் இருந்துருக்கிறாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் பிரசிடென்ட் தான், குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டேட். இந்த பணியில் யூபிஎஸ்சி சேர்மனாக நீங்கள் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எந்த அரசாங்க பதவியிலையும், மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, எந்த அரசாங்க பதவியிலையும் நீங்கள் வகிக்க முடியாது. அதே யூபிஎஸ்சி மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, நீங்கள் யூபிஎஸ்சியோட சேர்மன் ஆக முடியும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த அரசாங்க பதவியிலையும், மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த பதவியிலையும் நீங்கள் வகிக்க முடியாது. இப்போ பதவி காலம் என்ன? 6 years ஆர் அன்டில் த ஏஜ் ஆஃப் 65. எதர் நீங்கள் 6 வருஷம் இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட 65 வயசு முடிகிற வரைக்கும் உங்கள் இருக்க முடியும். இது ரெண்டில் எது ஃபஸ்ட்டு முடியுதோ அதோட உங்கள் 10 year முடிஞ்சிடும். சேலரி இஸ் ஃப்ரம் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து உங்களுக்கான சேலரி வந்துடும். தென் ரிமூவல், இவங்க யார் ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள். என்னெல்லாம் காரணத்துக்காக ரிமூவ் பண்ணுறாங்கன்னா 5 முக்கியமான காரணங்களை பட்டியலிட்டிருக்காங்க. யார் ரிமூவ் பண்ணுறா? குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ரிமூவ் பண்ணுறாரு. என்னெல்லாம் காரணங்களுக்காக ரிமூவ் பண்ணுறாரு பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்சால்வெண்ட் அப்படின்னா என்னென்னா திவாலானவர், வங்கியில் திவாலாயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிச்சிட்டோன்னா உங்களை வந்து பதவி நீக்கம் பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது பெய்டு எம்ப்ளாய்மெண்ட் அவுட் சைடு, அலுவலக கடமைகளுக்கு வெளியே ஏதேனும் ஊதியம் பெறும் வேலையில் ஈடுபட்டால். இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி மெம்பராக இல்லை சேர்மனாக இருந்துக்கிட்டே வேறு ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனிலையோ வேறு ஏதாவது ஒரு அரசு துறைகள்லையோ சேர்ந்து நீங்கள் அங்கேருந்து உங்களுக்கு பணம் வருதுன்னா அப்போ உங்களை வந்து பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க. மூணாவது இன்ஃபர்மிட்டி ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி, மனம் மற்றும் உடலின் பலவீனம். இப்போ உங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் தகுதி வாய்ந்தவராக இருக்கணும், இல்லாட்டி உங்களை தகுதி நீக்கம் செஞ்சுருவாங்க. நாலாவது கான்ட்ராக்ட் வித் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், நீங்கள் மத்திய அரசாங்கத்தோடையோ இல்லை மாநில அரசாங்கத்தோடையோ ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தில் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களை பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க. அஞ்சாவது மிஸ்பிஹேவியர், அதாவது ஊழல், லஞ்சம், அதில் ஏதாவது ஈடுபட்டு தவறான முறையில் நீங்கள் வந்து ஃபோர்ஜரி பண்ணி தேர்வு செஞ்சிங்கன்னா அந்த கான்டெக்ஸ்ட்லையும் உங்களை ரிமூவ் பண்ணலாம். ஆனால் இந்த தவறான முறையில் ஊழல், லஞ்சம், மிஸ்பிஹேவியரில் நீங்கள் மாட்டினீங்கன்னா
உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை அடிப்படையில் தான் அவங்கள தகுதி நீக்கம் செய்வாங்க. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்து அதை நீங்கள் அமல்படுத்தியே கட்டாயமாக அதை அமல்படுத்தி அதை வந்து கடைபிடிச்சே ஆகணும். இட் இஸ் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட். அப்போ பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவார். 5 காரணத்துக்காக ரிமூவ் பண்ணுறாருன்னு பார்த்துட்டோம். குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும்? இந்த 9லேருந்து 11 மெம்பர் பார்த்தோம். அதில் பாதி மெம்பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டு, அதாவது இந்திய அரசாங்கத்திலேயோ அல்லது மாநில அரசாங்கங்கள்லேயோ பணிபுரிஞ்சவராக இருக்கணும். இப்போது 11 பேர் வச்சுக்கோங்க, 10 பேர் வச்சுக்கோங்க. 10 பேரில் 5 பேர் மினிமம் யாராக இருக்கணும்? கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு அப்படி பணிபுரிஞ்சிருக்கணும்? கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக மினிமம் ஃபார் 10 இயர்ஸ் அவங்க பணிபுரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் இவங்களுடைய பேசிக். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட பேசிக் இதே தான். அப்படியே இட் இஸ் அப்ளிகபிள் டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எந்த பெரிய சேஞ்சஸும் இருக்காது. நியமனம் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட்டு, அங்கே வந்து இங்கே ரிமூவ் பண்ணுறது பிரசிடென்ட். ஓகேங்களா? இதே இது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்போ டிஎன்பிஎஸ்சி மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட் இஸ் பை த கவர்னர். இங்கே தான் இந்த பாயிண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஆளுநர் நியமிப்பார், ஆனால் ரிமூவ் பண்ணுறது யார் பண்ணுறா? பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவார். குடியரசுத் தலைவர் தான் ரிமூவ் பண்ணுவார். மற்றபடி எல்லாமே ஒரே இது தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற அமைப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸில் லோக்பால் லோகாயுக்தா பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இஃப் டைம் பெர்மிட்ஸ் நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லோக்பால். நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் நம்ம பார்க்க போகிறது லோக்பால். லோக்பால்னால் என்ன? ஆக்சுவலி லோக்பால் அண்ட் லோகாயுக்தா ஆக்ட் 2003 இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ். லோக்பால் அப்படிங்கிறது லோக்பால் அண்ட் லோகாயுக்தா ஆக்ட் 2013 எஸ்டாப்ளிஷ் ஆகுது. மெம்பர்ஸ் பாருங்கள், சேர்பர்சன் வித் அ மேக்ஸிமம் ஆஃப் 8 மெம்பர்ஸ். அப்போ 1+8 இதுதான் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. 1+8 இருக்குது. அதில் பாதி நபர்கள், அந்த 8ல் பாதி பேர், அதாவது 4 பேர் யாராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ் அண்ட் விமன்ஸ். இந்த 50% இவங்களாக தான் இருக்கணும். மீதி 50% தான் ஓப்பன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செலெக்ஷன் கமிட்டி. இதை எப்படி யார் தேர்ந்தெடுப்பாங்க? லோக்பாலில் நீங்கள் இதாக இருக்கணும், சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸாக இருக்கணும். யார் தேர்ந்தெடுக்கிறா? பிரதம மந்திரி, மக்களவை சபாநாயகர், த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா. மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்க முடியும். 4வது செலெக்ஷன் கமிட்டியில் ரொம்ப முக்கியமானவங்க யார் பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் அ சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நாமினேட்டட் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர் இருக்கணும், இல்லாட்டி அவர் நியமித்த ஏதாவது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும். 4 ஆயிடுச்சா? 5வது eminent jurist to be nominated by the President of India on the basis of recommendation of first 4 members. அப்போ இந்த 4 பேரும் சேர்ந்து வேறு ஏதாவது ஒரு ஜட்ஜி பேரை சொல்லுவாங்க. அதையே சேர்த்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன் சேர்த்து தான் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த 5 பேர் தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் இருப்பாங்க. சர்ச் கமிட்டி. இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு இந்த சர்ச் கமிட்டி தேடுதல் குழு வந்து உதவுவாங்க. இந்த தேடுதல் குழுவில் யார் இடம்பெற்றிருக்கிறான்னு பாருங்கள். இந்த தேடுதல் குழுவிலையும் 50% இந்த கமிட்டி மெம்பர்ஸ் யாராக இருக்கணும் அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ் அண்ட் விமன். ஸோ அந்த தேடுதல் குழு வந்து தேர்வு குழுவுக்கு சில பேர்களை பரிந்துரைப்பாங்க. அவங்க பரிந்துரைக்கக்கூடிய பெயர்களை இந்த 5 பேரும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க. யாரெல்லாம் அந்த 5 பேர்? பிரதம மந்திரி, மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதியால் நியமிக்கப்பட்ட வேறேதோ ஒரு நீதிபதி, ப்ளஸ் 5வது ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு ஜட்ஜு. அப்போ இவங்க 5 பேரும் சேர்ந்து தான் யாரை நியமனம் பண்ணுறாங்க? சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்பால் நியமனம் பண்ணுறாங்க. இதுதான் எக்ஸாமில் நமக்கு கேட்கக்கூடிய ஏரியா. இவங்களுடைய அதிகார வரம்பு என்ன? இந்த லோக்பால் யார் மேலெலாம் வழக்கு தொடுக்க முடியும்? பிரதம மந்திரி மேலே தொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்பாங்க எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மேலே தொடுக்கலாம். தென் மினிஸ்டர்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வன்ட்ஸ் ஆஃப் குரூப் ஏ, பிசிடி. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய குரூப் ஏ, பிசிடி மினிஸ்டர்ஸ் மேலே, எம்பிஸ் மேலே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் பிரைம் மினிஸ்டர் மேலே கூட இவங்க மேலே வழக்கு தொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்த பாயிண்ட்டு இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் ஃபஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட், இன்ஸ்டிடியூஷன் விச் ஆர் ஃபைனான்ஸ்டு ஃபுல்லி ஆர் பார்ட்லி பை த கவர்மெண்ட் பட் த இன்ஸ்டிடியூஷன் எய்டட் பை த கவர்மெண்ட் ஆர் எக்ஸ்க்ளூடட். பாருங்கள், அரசாங்கத்திலேருந்து உதவி பெறக்கூடிய, அரசாங்கத்தில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிதி பெற்றுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து இது கீழே வருவாங்க. ஆனால் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வராது. அரசு உதவி பெறக்கூடியவங்க வரமாட்டாங்க. ஆனால் அரசு நிதி கிராண்டாக வாங்குவாங்க பார்த்தீங்களா, அரசு நிதி பெற்று செயல்படுவாங்கள்ல, அவங்கெல்லாம் அதில் வந்துடுவாங்க. ஆல் என்டைட்டிஸ் ரிசீவிங் டொனேஷன்ஸ் ஃப்ரம் த ஃபாரின் சோர்சஸ். 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு அமைப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் யாராவது பணம் வாங்கினாங்கன்னா அந்த அமைப்புகள் மீதும் லோக்பாலால் கேசஸ் பண்ண முடியும். அப்போ லோக்பால் யார் மேலெலாம் கேசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி மேலே, பிற மந்திரிகள் மேலே,
எம்பிஸ் மேலே, அதே மாதிரி குரூப் ஏ பிசிடி அப்படின்னு 4 கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அண்ட் தென் சிமிலர்லி அரசாங்கம் யாருக்காவது பாதி பணமோ இல்லை முழு பணமோ ஒரு நிறுவனத்தை நடத்த கொடுக்குதுன்னா அந்த நிறுவனத்தின் மீதமும் இவங்களுக்கு அதிகார வரம்பு உண்டு. அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அமைப்பு என்ஜிஓவாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த அமைப்பு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வெளிநாடுகள்லேருந்து பணம் பெற்றுதுன்னா அந்த அமைப்பு மேலே லோக்பால் நடவடிக்கை எடுக்க முடியும். அதோட அதிகார வரமும் உண்டு. கம்ப்ளைண்ட் பொதுவாக என்ன நடக்கும்னா இவங்க டேரெக்டாக பண்ண மாட்டாங்க. அப்போ லோக்பால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க லோக்பால் வந்து யார் மேலாம் புகார் இருக்கோ அந்த பேரெலாம் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் என்ன பண்ணும் அப்படின்னா குரூப் ஏ பி, அதாவது பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், குரூப் ஏ பி இந்த லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்குள்ளே எல்லா விஷயத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி, அதாவது ஆரம்ப கட்ட விசாரணையை நடத்தி யார்கிட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னா லோக்பால் தலைவர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிவிடுவாங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவர் முடிவெடுப்பார். அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத அவர் முடிவெடுப்பார். இதே இது குரூப் சிஎன்டியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரிமினரி முடித்து ஃபைனல் டிசிஷனுக்கு தான் யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னா லோக்பால்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ டு புட் இட் வெரி சிம்பிள், நான் என்ன சொல்கிறேன்னு கவனிச்சுக்கோங்க. இப்போ லோக்பால் வந்து இவங்க மேலெலாம் வழக்கு தொடுக்குதுன்னா அந்த வழக்கை யார்கிட்ட ஒப்படைக்கும்னா சிவிசி அப்படிங்கிறவங்கள்ட்ட ஒப்படைக்கும். தட் இஸ் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்கிட்ட ஒப்படைக்கும். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர், மெம்பர்ஸு, குரூப் ஏ பி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தி அதனுடைய அறிக்கையை லோக்பால்கிட்ட மறுபடியும் சமர்ப்பிச்சிருவாங்க. லோக்பால் அதுக்கப்புறம் ஃபர்தராக டிசைட் பண்ணோம் இந்த கேஸஸை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அதே இது குரூப் சி அண்ட் டி, அதாவது கீழ் லெவலில் செகண்ட் ரேங்க் கேடரில் இருக்காங்கல்ல குரூப் சி அண்ட் டி, அவங்க மேலே ஏதாவது கேஸஸ் வந்ததுன்னா அதில் ஆரம்ப கட்ட விசாரணை மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட விசாரணையும் செஞ்சு கடைசியாக தண்டனை பிறப்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் மட்டும்தான் லோக்பால்கிட்ட கொண்டு போய் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க, அவங்களுடைய பரிந்துரைகளை கேட்பாங்க. அதுதான் இதில் சொல்ல வந்திருக்காங்க. ஒரு டேர்ம் இவங்களுடைய வயது என்ன, அந்த லோக்பாலில் பணியாற்றுவதற்கு 5 ஆண்டோ அல்லது 70 வயது வரையோ நீங்கள் பணியாற்ற முடியும். சரி, இந்த கேசஸ் நடக்கிறதுக்கு எத்தனை காலம் தேவைப்படும்? ஆரம்ப கட்ட விசாரணை நடக்கிறதுக்கு 3 மாதம், இன்னும் தேவைப்பட்டால் ப்ளஸ் ஒரு 3 மாதம், அப்போ = ஒரு 6 மாதம் மேக்ஸிமம். ஆரம்ப கட்ட விசாரணை 6 மாதத்தில் முடிச்சே ஆகணும். அடுத்த கட்ட விசாரணை இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மாதம் கொடுப்பாங்க, அதில் முடிக்க முடியலனா அடுத்து ஒரு 6 மாதம் கொடுப்பாங்க. அப்போ வித்தின் 1 இயர் அடுத்த கட்ட விசாரணையை 1 வருஷத்தில் நீங்கள் முடிச்சே ஆகணும் ஆரம்ப கட்ட விசாரணைக்கு அப்புறம். அடுத்து 3வது ட்ரையல், ஃபைனலாக இறுதிக்கட்ட நடவடிக்கை எடுக்கிறது 1 இயர், அதில் முடியலன்னா அடுத்து ஒரு 1 இயர், அப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ். அப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு 3.5 ஆண்டுகளில் ஒரு வழக்கு லோக்பாலால் அதிகபட்சம் 3.5 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு வழக்கு முடிச்சு வைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தண்டனை எப்படி பிறப்பிப்பாங்க? தண்டனை எந்த சட்டத்தின் மூலமாக கொடுப்பாங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி தண்டனைகள் வழங்கப்படலாம். அவ்வளோதான். இதுதான் லோக்பால் பற்றி. அப்புறம் லோகாயுக்தா வந்து எல்லா ஸ்டேட்லேயும் கம்பல்சரியாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு 2013 சட்டம் போட்டதுனால 2018 தமிழ்நாட்டில் லோகாயுக்தா க்ரியேட் பண்ணாங்க. 2018 தான் தமிழ்நாட்டில் க்ரியேட் பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே தான் என்னென்னு பார்ப்போம். யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்னா கவர்னர் தான் நியமனம் பண்ணுவார். யாரெல்லாம் சேர்பர்சன்ஸ் அண்ட் மெம்பர்ஸு, மொத்தம் ஒரு சேர்பர்சன் ப்ளஸ் 4 மெம்பர் இருக்காங்க. ரைட். இது இந்த செலெக்ஷன் கமிட்டியில் தேர்வுக்குழுவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், அதுக்கப்புறம் அவைத்தலைவர் அதாவது சபாநாயகர், அடுத்து 3வது பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர். இந்த 3 பேர் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. தகுதி என்னவெல்லாம் தகுதி இருக்கணும்? சேர்பர்சனாக இருக்கக்கூடியவர் எய்தர் ஹீ ஷுட் பி எ ஜட்ஜ் ஆஃப் அன் ஹைகோர்ட், இப்போ ஜட்ஜாக இருக்கணும், இல்லாட்டி இதுக்கு முன்னாடி ஜட்ஜாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவராக இருக்கணும், இல்லை 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவராக இருக்கணும். இந்த ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள்லாம் ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபராக அவர் இருக்கணும். இவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகளோ அல்லது 70 வயது வரையோ இருக்கும். இது உறுப்பினராக இருந்தாலும் சரி, சேர்மன் தலைவராக இருந்தாலும் சரி. இவங்களுடைய அதிகார வரம்பு பாருங்கள். தற்போதைய மற்றும் முன்னாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை அமைச்சர்கள் உட்பட உள்ளிட்ட அரசு ஊழியர்கள், ஸோ அரசு ஊழியர்கள் எல்லோரும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர், அப்போ எல்லாருமே இது கீழே வந்துடுறாங்க. இவங்களை யார் பதவி நீக்கம் செய்ய முடியும்? ஆளுநர் தான் இவங்களை பதவி நீக்கம் செய்ய முடியும். கவர்னர் தான் இவங்களை பதவி நீக்கம் செய்ய முடியும். இவங்களுடைய கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். எம்எல்ஏ, எம்பி, இதில் எம்எல்ஏவோ எம்பியோ இதில் உறுப்பினராகவோ தலைவராகவோ வர முடியாது. அதே மாதிரி ஷுட் நாட் ஹவ் பீன் கன்விக்டட் இன் கோர்ட், குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட நபராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் இதில் உறுப்பினராகவோ தலைவராகவோ வர முடியாது. அதுக்கப்புறம் ஷுட் நாட் பி எ மெம்பர்,
லோக்கல் பாடியில் மெம்பராகவோ இல்லை கார்ப்பரேஷனில் உள்ளாட்சி நிர்வாகத்திலையோ அல்லது மெட்ராஸ் கார்ப்பரேஷன் மாதிரி இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன்லையோ நீங்கள் இருந்தீங்கன்னா யூ cannot become a மெம்பர். இதில் மெம்பராக வர முடியாது. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தாலேயோ இல்லை மாநில அரசாங்கத்திலேயோ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதவியிலேருந்து உங்களை நீக்கிட்டாங்க கவர்மெண்ட் வேலையிலேருந்துன்னா அப்போ நீங்களும் வர முடியாது. எந்த விதமான லாபகரமான பதவியில் நீங்கள் வசிக்கிறீங்கன்னா அப்பவும் நீங்கள் வர முடியாது. ஷுட் நாட் ஹேவ் எனி ரிலேஷன் வித் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. அரசியல் கட்சி கூட எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த 6 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 கண்டிஷன்ஸ் ஒத்து வந்தால் மட்டும்தான் தே கேன் பிகம் அ சேர்மன் ஆர் அ மெம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு சில கட்டுப்பாடுகளும் இருக்குது. என்னென்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்மெண்ட்ஸ் கான்ட்ராக்ட் 2 விஷயம். உள்ளாட்சி நிறுவனங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் மீது இவங்க வழக்கு தொடுக்க முடியாது. 2வது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் மேலே அவங்க வழக்கு தொடுக்க முடியாது. இது 2ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு லிமிட்டேஷன். 2வது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு 4 வருஷத்துக்கு அதிகபட்சம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேசஸ் தான் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம 2025 இருக்கோம்னா 2021லேருந்து 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய வழக்குகள் மட்டும்தான் இவங்களால் எடுக்க முடியும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழக்குகளை இவங்களால் டீல் பண்ண முடியாது. அதிகாரம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் இவங்களுக்கு உண்டு. சிவில் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு உண்டு. சம்மன் பண்ணலாம். அவங்க எந்த பர்சன்னாலும் சம்மன் பண்ணி அவங்கள எவிடன்ஸ் சப்மிட் பண்ண சொல்ல முடியும். ஸோ செக்ஷன் 63 ஆஃப் லோக்பால் அண்ட் லோகாயுக்தா ஆக்ட் 2013 ஸ்டேட்ஸ் தட் எவ்ரி ஸ்டேட் ஷால் எஸ்டாப்ளிஷ் அ பாடி நோன் அஸ் லோகாயுக்தா. இந்த சட்டம் சொல்ல போய் தான் தமிழ்நாட்டில் 2018 நம்ம கொண்டு வந்தோம் லோகாயுக்தா அப்படிங்கிறது. ஸோ லோகாயுக்தா பார்த்து முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் இதோடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். இன்னும் வி ஹேவ் ஜஸ்ட் 2 more நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, தட் இஸ் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதெல்லாம் அடுத்த வரக்கூடிய வகுப்பில் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.